ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழுங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிழிச்ச கோட்டை தாண்டாதீங்க. என்ன சொன்னேன்? கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது. அப்படி வாழுங்க. உங்கள் கணவன் உங்களை வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு, உங்களை நம்பி விட்டுட்டு போகிறாரு, அப்படி தானே? என் மனைவி வீட்டில் இருக்கிறா, வீட்டு காரியங்களை பார்த்துக்கிருவா, பிள்ளைகளை பார்த்துக்கிருவா, பொறுப்பாக இருப்பா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்குற பணத்தை உண்மையாக செலவு செய்வா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, கணவன் எப்படா போகிறான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து, ஹலோ வீட்டுக்காரர் போயிட்டாரு, எப்போ வர்றேன் எப்போ வர்றேன், அவன் வருவான், 2 பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போவீங்க. ஹல்லேலூயா. பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருங்க. உன் கணவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவளாயிரு, உன் மனைவிக்கு பிரமாணிக்கம் உள்ளவனாயிரு. உங்கள் 2 பேரையும் பார்க்குற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. யாரையும் தேவையில்லாமல் திரும்பி பார்க்காத. ஹல்லேலூயா.